மஞ்சரி என்ன சொல்றாங்கன்னா, மஞ்சரியும் ஜாக்லினும் பேசிட்டு இருக்காங்கங்க. சரி விடு, இப்ப ரயான் வந்து பாஸ் வாங்கிட்டு போயிட்டான், இப்ப பெஸ்ட் பர்ஃபார்மர்ல வருவானா அப்படின்னும் போது, பெஸ்ட் பர்ஃபார்மர்லாம் அவன் கண்டிப்பா வரமாட்டான் இந்த வாரம். ஐயோ அப்படி என்ன சொல்ற? சரி அப்ப யார் பெஸ்ட் பர்ஃபார்மர்ல வருவா அப்படின்னாலும் மஞ்சரி சொல்றாங்க, முத்துக்குமரன், நான், நீ, தீபக், 4 பேரா? ரயானு ஆனா 5ஆவதா வேணா வச்சுக்க. சரி இப்ப வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் எப்படி சூஸ் பண்ணுவாங்க? வாக்குகளின் அடிப்படையில் தான் சூஸ் பண்ணுவாங்க. இப்ப டீம் அவங்க 6, நம்ம 7 இல்ல, நம்ம கிட்ட இப்ப மெஜாரிட்டி நம்ம 7, நம்ம யாரு டிசைட் பண்றோமோ அவங்க தான் பெஸ்ட் பர்ஃபார்மர்ல வருவாங்க. என்ன 7ன்னு சொல்ற? ஆமா, எல்லோ டீம் 3, ரெட் டீம் இது இந்த டீம்ல 4 பேர் இருந்தோம்ல. அப்படியா? ரஞ்சித் எப்படி நம்ம டீம்ல சேர்க்கிற? அவர் நமக்கு ஓட்டு போடுவார் நான் நினைக்கிறேன். ஆமா அவர் ஓட்டு போட மாட்டாரு, அவர் அந்த பக்கம் போயிடுவாரு. ஆனா நீ அவர் அந்த பக்கம் போனா அங்கேருந்து சௌந்தர்யாவை நம்ம இந்த பக்கம் நமக்கு ஓட்டு போடுவாங்கல்ல அப்படின்னு மஞ்சள் கேட்கறாங்க. ஒன்னு ஜாக்லின், சௌந்தர்யாவா? நான் என்ன சொன்னனோ அதுக்கு அப்படியே நேர்மாறா வேணா போடுவா, அவன் நம்ப முடியாது. சரி ராணவ கூட நம்ப முடியாது, அவன் அந்த விஷால் டீமுக்கு அவன் கடைசியில போய் உட்கார்ந்தவன் தானே, நம்ப முடியாது. அப்ப இப்ப நம்ம டீம் எத்தனை பேர் இருக்கு? இப்ப நீ சொல்றது பிரகாரம் 4 பேர் தான் இருக்கும். 4 பேர் தான் இருக்குமா? அப்ப அவங்க கிட்ட தான் மெஜாரிட்டி இருக்கா? அப்ப அவங்க சூஸ் பண்ற ஆள் தானா? அவனுங்க யாரை சூஸ் பண்ணுவானுங்க? அவனுக்கு எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரியை சூஸ் பண்ணுவானுன்னு நினைக்கிறேன். ஜெஃப்ரியா? நம்ம பக்கம் முத்து. அப்படியா? அடுத்து இன்னொன்னு சூஸ் பண்ண சொன்னாங்கன்னா, 3ஆவது சூஸ் பண்ண சொன்னாங்கன்னா விஷால் வந்து அன்ஷியை சூஸ் பண்ணுவான். அப்போ வந்து பாரு, ஜெஃப்ரி, அன்ஷி. ஐயோ நீ எல்லாமே மெஜாரிட்டினா என் பக்கம் என்னைக்குதான் மெஜாரிட்டி வரும்? நான் நீ வீட்டுல இருந்தா போய் 10 பேரை கூட்டு வரணும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் வந்து வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் சூஸ் செய்யப்பட்டது யாருன்னு தெரியுங்களா? அடுத்த வீடியோட உங்களுக்கு சொல்றேன்.